அன்புக்குரியவர்களே, அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற ஒரு வேத பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீதிமொழி புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நீதிமானை குறித்த மிக தெளிவான ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். முதலாவது, நாம் நீதிமான் என்றால் யார்? தேவனுடைய வசனத்தின்படி, வார்த்தையின்படி தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவன். ஓகே, ஆனால் அவன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான்? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இலவசமாய் கிருபையினாலே கர்த்தர் அவனை நீதிமானாய் மாற்றுகிறார். ஸோ அப்படித்தான் நீதிமானாக்கப்படுகிறோம். ஒவ்வொருவரும் நாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம். நாம் பிறக்கிற பொழுதே நம்முடைய தாய் நம்மை பாவத்திலே கருத்தரித்தாள் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தை நாம் மேலே பூசி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமான். பாருங்கள், அப்படி நீதிமானாக்கப்பட்டவர்கள், நீதியின் கர்த்தருடைய நீதியினாலே நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தர் நீதியிலே பிரியமாக இருக்கிறவர்கள், கர்த்தரே நீதிமானை தெரிந்து கொள்கிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். சரி, அந்த நீதிமான் ஆண்டவரை அறிந்தவன், ஏற்றுக்கொண்டவன், விசுவாசித்தவன், ரட்சிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டவன். 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஒரு தடவை விழுந்தான் எழுந்திருக்கிறான், 2வது தடவை விழுந்தான் எழுந்திருக்கிறான், 3வது தடவை விழுந்தான் எழுந்திருக்கிறான், 4வது தடவை விழுந்தான் எழுந்திருக்கிறான், 5வது தடவை விழுந்தான் எழுந்திருக்கிறான், 6வது தடவை விழுந்தான் எழுந்திருக்கிறான், 7வது தடவை விழுந்தான் எழுந்திருக்கிறான். தட் மீன்ஸ் 7 என்பது முழுமையை குறிக்கிறது. ஈவன் ஹவு மெனி டைம்ஸ், இட்ஸ் நாட் ஏ கொஸ்டின். எத்தனை தடவை விழுந்தாலும், 7-70 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஏனென்றால் அவன் தெய்வ பலத்திலே வாழ்கிறவன், தேவனை நம்பி வாழ்கிறவன், தேவனை சார்ந்து வாழ்கிறவன், தேவனாலே மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவன். அவன் எப்பொழுதும் நீதியை விரும்புகிறவன், நீதியின் பாதையில் நடக்கிறவன். மாறாக துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். போகிறான், தவறான பாதையில், தீமையான பாதையில் இடரல் படுறான், இடறி விழுகிறான். விழுந்தவன் அப்படியே கிடக்கிறான். அவனை தூக்கி விடுவாரும் இல்லை, அவன் எழுந்திருக்கிறதுக்கு அவனுக்கு வல்லமையும் சத்தியம் கிடையாது. பாருங்கள், துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள், துன்மார்க்கத்திலே நடக்கிறவர்கள், துன்மார்க்க பாதையிலே நடக்கிறவர்கள் தீங்கிலே இடருண்டு விழுவார்கள், அங்கே கிடப்பார்கள். ஆனால் தேவனால் நீதிமானாக்கப்பட்டவர்கள், நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள், நீதியை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். அவர் கர்த்தரை எழுப்பி விடுவார். அதுதான் சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறார். பாருங்கள், ஸோ நீதிமானாக்கினவர் நீதிமானுக்கு வரும் துன்பங்களிலிருந்து அவனை விடுதலை ஆக்க மாட்டாரா? ஒருவனை நீதிமானாய் மாற்றினவர் அவனுக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களிலிருந்து அவனை ரட்சிக்க மாட்டாரா, விடுவிக்க மாட்டாரா? பார்த்தீங்களா? அதான் 34வது சங்கீதத்தில் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறார். அவனுக்கு துன்பங்கள் என்பதற்கு வழியாக 7 தடவை விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் எழுப்பி விடுவார், அவன் எழுந்திருப்பான். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மீகா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் கீழே விழுந்துட்டான்னு சந்தோஷப்படாத. ஏன்னா நான் துன்மார்க்கன் கிடையாது, கீழே விழுந்தோடனே கிடக்க மாட்டேன், நான் நீதிமான், நான் எழுந்திருப்பேன். ஆகவே என் சத்துருவே, நீ என்னை குறித்து எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். பார்த்தீங்களா? ஒருவேளை இருளிலே உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை கேவலமாக பார்க்க வேண்டாம், ஏளனமாக பேச வேண்டாம், எனக்கு விரோதமாக செயல்பட வேண்டாம். தேவன் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஏனென்றால் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா? விசுவாசித்து அதை ஆராய்ந்து பார்ப்போம். நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்குகிறார், தப்புவிக்கிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார். ஒரு நாளும் அவன் கைவிட மாட்டான். அவன் ஒரு நாளும் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் யாரிடத்திலும் கையேந்த வேண்டியதில்லை. கர்த்தரே அவனை நடத்துவார். ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே நீதிமானை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருவை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேள்வி கேட்கும்படியாக, என் சத்துருவை ஏன் எனக்கு ஒரு சந்தோஷப்படாது என்று சொல்லும்படியான வல்லமை எங்களுக்கு தந்து
கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.